இப்போ நம்ம அந்த பாத்ரூம் மார்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை அப்படியே ஒரு வீடியோவை போட்டலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்காகன்னு சொல்லி எடுத்துருக்கோங்க. இந்த பெயிண்ட் வாலி இருக்கிற இடத்துல தான் கிளாஸ்ட் வரப்போகுதுங்க. அந்த மார்க் பண்ணிக்கிட்டு தான் சென்ட்ரு. இந்த பக்கம் வந்து ஒரு 11 இன்ச்சு, இந்த பக்கம் வந்து ஒரு 10 இன்ச்சு கேப், கால் வைக்கிறதுக்கான கேப் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல டேங்க்கான லைனு, ஹெல்த் பேசட் அந்த ஓஸுக்கான லைன் அதில் வந்துடுங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை தண்ணி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி கொடுத்துருவாங்க. சென்டரில் ஷவர் லைன் அப்படியே மேலே வந்துடுது. இது இன்லெட்டு, அது அவுட்லெட்டு, அது ப்ளக் பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கோம் மேடம். அது இந்த 4 இன்ச் பைப்பு ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஓட்டக்கூடிய வெளில போயிருதுங்க. இந்த 1 இன்ச் வந்து இந்த தளங்களில் சிந்துற தண்ணி ஃப்ளோரில் ரூஃபுக்கு வெளில வராமல் இருக்குங்கிறதுக்காக சோக் போய்ட்டு அங்கே கொடுத்துருக்கோம். இந்த 2.5 இன்ச் பார்த்திங்கன்னா குளிக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வாட்டம் கொடுத்து அந்த மூலையில் கொடுத்துருக்கோம் மேடம். இதை மார்க் பண்ணியாச்சுங்க. அப்போ இன்னொரு பெட்ரூம் உள்ளதையும் காட்டுறேன்னு பாருங்கள் மேடம். இது இன்னொரு பெட்ரூமுக்குள்ளே போகிறாங்க. இல்லையும் பார்த்தோம்னா அந்த இன்ட்டு போட்டிருக்க இடம் தான் பேசன் வரப்போகுதுங்க. இந்த பக்கம் 11 இன்ச்சு, இந்த பக்கம் 10 இன்ச்சு. அங்கே டேப் லைனு அந்த லைன் கொடுத்துருக்கோங்க. இது வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக இது பார்த்திங்கன்னா இங்கே அதேமாதிரி ஹாட் வாட்ரு, கோல்டு வாட்ரு, சென்டரில் ஷவரு, அதுக்கான ப்ரொவிஷன் மேலே ப்ளக் பாயிண்ட்லாம் வச்சுருக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 4 இன்ச்சு, இந்த கிளாஸரோட 4 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக அப்படி போய் ஓட்ட போட்டு போடுற மாதிரி, இங்கே சோக் போய்ட்டு இங்கே வந்து நம்ம குளிக்கிற தண்ணிலாம் ட்ரைன் ஆகிற மாதிரி சோப்பு டப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போதுங்க. அது பார்த்துங்க.